சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா திரும்பவும் முத்துவுக்காக என்ன காய்ச்சலுக்கு கிச்சனுக்குள்ள போறாங்க. போனவங்க விஜயா பாவம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூக்காரக்காக கால் பண்றாங்க. அக்கா நான் மீனா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு மீனா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என் அத்தை கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடடா இது நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ஆமா அந்த அம்மா தான் எப்ப பாரு உனக்கு கரிச்சு கொட்டிட்டே இருக்காங்கல்ல, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க பாவம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி சரி பரவாயில்ல விடு, சரி இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அக்கா உங்களுக்கு தான் கைவேத்தியமெல்லாம் தெரியும்ல, அவங்க கீழே விழுந்துட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவம் செய்யணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கைவேதிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே மீனா ஒரு துணியை எடுத்து அதுக்குள்ளே தேவையான பொருள் எல்லாம் வச்சு மூட்டை கட்டி ஒத்தரம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதை பண்ணிட்டு இருக்க முத்து என்ன மீனா என்ன காய்ச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வராரு. வந்தவர் மீனா ஏதோ துணி மூட்டையை வச்சுட்டு நிக்கிறத பார்த்தோன்னே என்ன மீனா இது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே மீனா அதுவாங்க அத்தை கீழே விழுந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. என்ன மீனா நீ எப்பவுமே இப்படித்தானா இல்ல இப்படித்தான் எப்பவுமே வா அப்படின்னு சொல்லி முத்து நக்கலா கேட்கறாரு. என்னங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. இல்ல இப்படி மக்கா இருக்கியே அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இல்ல அவங்க உன்னை இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு ஒத்தரம் கொடுக்குற அது இதுன்னு சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாவம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இங்க பாரு நீ தான் வேண்டாத ஏழரை இழுத்துட்டுக்கிற, நீ என்ன நல்லது பண்ணாலும் அவங்க என்ன நான் ஓடி வந்து என் மருமகளேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க போறாங்களா, அது கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றாரு. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போகட்டுங்க, ஆனா அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் என்னால சும்மா இருக்க முடியாது, நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் தான் எங்க அம்மா நீ தான் மீனா, நீ அப்படியே இதெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி வா அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ வா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. மீனா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க. என்னங்க ஒத்தரம் கொடுக்கறதுக்கு இப்ப நான் எங்க அம்மா அப்படின்னு சொல்றாரு. சரி போய் திரும்ப வா அப்படின்னு சொல்றாரு. மீனா திரும்ப வராங்க. அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னடி அப்படின்னு சொல்றாங்க. எது டியா அப்படின்னா, ஐயோ எங்க அம்மா சொல்றாங்க மீனா அப்படின்னு சொல்றாரு. சரி சரி போயிட்டு திரும்ப வா அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் மீனா ஒத்தரம் கொடுக்குற மூட்டை எடுத்துட்டு வராங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத்தை உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சல, அதை ஒத்தரம் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா வந்துட்டா, என்னை கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்துட்டு இப்ப வேணுமா ஒத்தரம் கொடுக்குற அது இதுன்னு சொல்லி வந்துட்டா. பொடி ஆளாக்கு சைஸ் இருந்துட்டு நீ என்னென்ன வேலையெல்லாம் பாக்குற அப்படின்னு சொல்றாரு முத்து அவங்க அம்மா சொல்ற மாதிரி. உடனே மீனா இதெல்லாம் அத்தை சொல்ற மாதிரி இல்லையே, நீங்க ஏதோ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து ஐயோ நம்ம மனசில் நினைச்சது கண்டுபிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அந்த பக்கம் போறாரு. சரி சரி நீங்க போங்க, நான் அத்தைக்கு கொண்டு போய் இதை கொடுத்துட்டு எண்ணெய் காய்ச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த ஒத்தனம் கொடுக்குற இதை எடுத்துட்டு விஜயோட ரூம்குள்ள போறாங்க. அந்த சமயம் விஜயோட ரூம்குள்ள ரோஹிணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் வலி இருக்குதுமா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. வாங்க அத்தை ஹாஸ்பிட்டல் ஏதாவது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குமா வேண்டாத செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி அப்படி வெளியே போகவும் மீனா கரெக்டாக ஒரு ரூம்குள்ள வராங்க. அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னடி அப்படின்னு சொல்றாங்க. அத்தை உங்க கால் வலிக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்காக இது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒத்தனம் அதுன்னு சொல்லிட்டு வந்துட்டா, என்னை கீழே தள்ளி கொள்ள பார்த்துட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்றதுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்த நீங்க திரும்ப திரும்ப தப்பாவே பேசுறீங்க, நான் உங்களை கீழே தள்ளி விடல அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு ஒத்தனம் கொடுத்தா கால் வலியெல்லாம் பறந்து போயிடும், அப்படியே நான் பத்து போடுறதுக்கு செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அணியும் வேண்டாம், நீ போ வெளியே முதல்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. நான் ஒத்தனம் கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே இதை எடுத்து வச்சுக்கோங்க, நான் போய் பத்து போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனா அப்படியே அந்த பக்கம் போனோன்னா நைஸ் அந்த ஒத்தரம் கொடுக்குற மூட்டையவே அவங்க பார்த்துட்டு அலங்காப்புல அதை எடுத்து மூட்டையை அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. நல்லா சூடாக இருக்குது. அதை அப்படியே மெதுவாக காலில் யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டே ஒத்தரம் கொடுக்குற மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. அம்மா ஐயோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறாங்க. நல்லா எதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சூடு ஆறி போயிடுது. ஐயோ சூடு ஆறி போச்சே, இதை திரும்ப அவகிட்ட சொன்னோம்னா அவள் நம்மளை நக்கலா பார்ப்பாளே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நம்மளே கிச்சனில் போய் சூடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க கிச்சனுக்குள்ளே போகிற நேரம் மீனா மேலே ஷெல்ஃபில் ஏறி ஏதோ பொருள் எல்லாம் தொலாவிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று உள்ள நுழைஞ்சோன்னா மீனா மேலே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்த உங்களுக்கு பத்து போடுறதுக்காக கொஞ்சம் பொருள் எல்லாம் வேணும், மேலே நொச்சியில வச்சிருந்தா அதை தொலாவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் வேண்டாம் நான் எதுவும் சொன்னேன் இல்லடி, அப்புறம் எதுக்கு அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவை திட்டிக்கிட்டு அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே வந்தவங்க கீழே மீனா நிக்கிறக்காக போட்டிருந்த ஸ்டூலை தட்டி விட்டுறாங்க. அப்புறம் அவங்க கேஸ் ஸ்டவ் கிட்ட போயிட்டு அதை பற்ற வச்சு அந்த மூட்டையை சூடு பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா மேலே அங்கே இருக்கிற பொருளை தொலாவி எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்குறதுக்காக கால் வைக்கிறக்க ஸ்டூலை தொலாவுறாங்க. கீழே கால் கடியில் ஸ்டூலுக்கு அகப்படவே மாட்டேங்குது. அந்த தடுமாட்டத்திலேயே கரெக்டா மேல இருந்து கீழே தடுமாறி விழறக்க போறாங்க. கரெக்டா அங்க முத்து உள்ள வராரு. மீனா அங்க கால் தவறி விழ ஆரம்பிக்கும் போது அவங்க கைப்பட்டு ஒரு பாக்ஸ் தள்ளி விழுற மாதிரி நிக்குது. அந்த டப்பா கரெக்டா அதை அப்படியே தள்ளி விழுந்து இன்னொரு டப்பாவும் விழுந்து கரெக்டா அங்க நின்றுட்டு இருக்கிற
விஜயா மேலேயே அரிசி மாவு கோலப்பொடி மாவு அது இதுன்னு எல்லாம் கொட்டுது. முத்துவும் மீனாவும் அப்படியே அவங்களவே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல கோலப்பொடி மாவு எல்லாம் கொட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி முத்துவோட கையில இருந்து கீழே இறங்கின மீனா அத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி லைட்டரை வாங்குறாங்க. அதுக்குள்ள போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளி விடுறாங்க. அப்படியே தலையை அப்படியே சிலுப்புறாங்க மாவெல்லாம் கொட்டுற மாதிரி. ஐயோ என்ன மீனா பவுடர் மலையா பொழியுது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. மீனா ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. அதுக்குள்ள அங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே உள்ள வராரு. விஜய் அந்த நிலைமையில பார்த்த மனோஜ் வந்து ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு வெளியே. அதுல காண்டான விஜய் ஜங்கு ஜங்குன்னு ஹாலுக்கு அப்படியே நடந்து போறாங்க. அந்த கேப்ல ஓடி போன மனோஜ் அப்படியே வெளியே வந்த ரோஹிணி மேலேயே மோதுறாங்க. மனோஜ் என்ன அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேக்குறாங்க. ஐயோ ரோஹிணி பேய் பேய் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா வெளியே வந்த விஜயாவை மனோஜ் ரோஹிணியும் பார்த்துட்டு ஆன்னு கத்துறாங்க. ரூம்குள்ள இருந்து வெளியே வந்த ஸ்ருதி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அவங்களும் அவங்கள பார்த்து அப்படியே கத்திடுறாங்க ஆன்னு. விஜயை பார்த்து மனோஜ் வந்து ஐயோ மோகினி பிசாசு யார் நீ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏன்டா மனோஜ் என்னை பார்த்து அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க. ஐயோ ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லவும் ஆண்டி நீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் கேட்குறாங்க. அந்த சமயம் பார்த்து கிச்சனுக்குள்ள இருந்து முத்து மீனாவும் ஓடி வராங்க வெளியே. உடனே விஜய் வந்துட்டு எல்லா பாரு இவ பார்த்த வேலைதான் அவதான் ஏதோ கண்டதையெல்லாம் என் மேல கொட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்றாங்க விஜயா. உடனே மீனா இருந்துட்டு அத்தை நான் எங்க கொட்டினேன் நானே மேல இருந்து கீழே விழ போனேன் அந்த சமயத்துல தானே கை தவறி ஏதோ கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. வாயை மூடுடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க திட்ட வரும்போது முத்து இருந்துட்டு மாரியம்மா மாரியம்மா அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு. மீனா மீனா சீக்கிரம் போய் கற்பூரம் எடுத்துட்டு வா அப்பதான் சாமி மலை ஏறும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ஏன்டா அது பத்தாது என்னை அப்படியே கூட்டிட்டு போய் வேப்பில அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அடடா இது நல்லா ஐடியாவா இருக்கே டே ஓடுகளை போய் வேப்பில எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டேய் போது நிறுத்துடா அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி உடனே ஹஹஹான்னு அப்படியே சிரிக்கிறாங்க. ஆண்டி பார்க்கவே ஒரே காமெடியா இருக்கு அப்படியே இருங்க நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நில்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏமா இதையெல்லாம போய் போட்டோ எடுப்பாங்க போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த முத்து உடனே கோலமாவு கோகிலா மாதிரி கோலமாவு விஜயா அப்படின்னு சொல்லி வெய்ய செம ட்ரெண்டிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ஆனா இந்த டேக் நல்லா இருக்கே கண்டிப்பா நான் இது என்னோட ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. அங்க நின்று கத்தி விட்டுட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க விஜயா. எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயா குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே கரெக்டா ரோஹிணி வராங்க. என்ன ஆண்டி திரும்பவும் குளிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வராங்க. இதோட காலையில தான் என்ன 3வது தடவை குளிக்க வச்சுட்டீங்க இதுக்கு மேல குளிச்சா எனக்கு ஜன்னியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க விஜயா. என்ன ஆண்டி இந்த மீனா இப்படி பண்ணிட்டாங்க உங்களை அப்படின்னு சொல்லி வேணும்னே ஏத்தி விட ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. ஆண்டி நான் அது மட்டும் சொல்ல வரல இங்க பாருங்க இந்த ஸ்ருதி பண்ண காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவங்க ஸ்டேட்டஸ்ல அவங்க சொன்ன மாதிரி உங்க போட்டோவை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்னம்மா இந்த போட்டோ போய் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை வந்து ஸ்ருதியோட அம்மா அப்பா எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி உங்களை அசிங்கமா நினைப்பாங்க ஜோக்கர் மாதிரி அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க மறுபடியும். ரோஹிணி அப்படி சொன்னதை கேட்டு செம காண்டாயிடுறாங்க விஜயா. ஸ்ருதியோட அம்மா அப்பாவை விடுங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க உங்களை கேவலமா தானே பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. அதுல ரொம்பவே காண்டாயி போயிடுறாங்க விஜயா. அந்த பணக்காரிக்கு நான் ரொம்பவே இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. எனக்கு என்னமோ ஸ்ருதி மட்டும் இதை தனியா பண்ற மாதிரி தெரியல ஆண்டி இந்த மீனா தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு கேப்ல அடிச்சு விடுறாங்க ரோஹிணி. ஆமா ரோஹிணி எனக்கும் அந்த சந்தேகமா தான் இருக்கு. அந்த பூக்காரி கரெக்டா கட்டம் கட்டி என்ன பழி வாங்குறதுக்கு ஒவ்வொரு காயை நகர்த்திட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆண்டி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்றேன் நீ போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க ஆண்டி போறோம்னு என்ன ரோகிணி அவங்க 2 பேரும் என் சொன்ன பேச்சு கேட்கறதுல நீயும் கேட்க மாட்டியா எங்க எதுன்னு சொன்னாதான் கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல ஆண்டி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே பார்த்துட்டு போறாங்க. 2 பேரும் கிளம்பி விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க டான்ஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. நல்லா தானே ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்து சொல்றாங்க பார்வதி. ஐயோ நான் அதை சொல்ல என் வீட்டுல 2 இருக்குதுங்களா அதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அந்த மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து ரொம்ப தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற அப்படிங்கிற அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாரு. ஆமா ஸ்ருதியோட அம்மா வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அவங்களும் வந்துடுறாங்க. என்ன சம்பந்தி கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க உங்ககிட்ட பேசணும்னு தான் சொன்னாங்க உங்க பொண்ணு என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி உங்க பொண்ணு வந்து நல்ல டைப் தான் ஆனா சேர்வார் கூட சேர்ந்து ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. விஜயாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆமா என் வீட்டில் ஒன்று இருக்கே அது வந்த இடம் அப்படி ஆனால் உங்கள் பொண்ணு வசதியான குடும்பத்திலேருந்து வந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரோஹிணி இருந்துட்டு உடனே ஆமாம் நேற்று வந்து பேய் மாதிரி எல்லாம் கத்த வச்சு ஆண்டியை பயன்படுத்தினாங்க எண்ணெயில் வலிக்கி விட வச்சாங்க. இன்னைக்கு என்னடான்னா ஆண்டி கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. உங்கள் ஃபோனில் வந்து ஸ்ருதியோட ஸ்டேட்டஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தவங்க அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் பொண்ணு பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்மந்தி அவ ஏதோ விளையாட்டா வச்சிருப்பான் இதுதான் விளையாடுறதா மாமியார் அசிங்கப்படுத்துறதா விளையாட்டா அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க.
அவ தெரியாம பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியாம எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மீனா கூட சேர்ந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு வந்து பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும்னு தெரியறது இல்ல, என் பையனையும் நல்லா கவனிச்சுக்கிறது இல்ல, என் பையனை வாடா போட சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சம்பந்தி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனா அதெல்லாம் அவங்க ரூம்குள்ள தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரூம்குள்ள மட்டும் அவனை மதிக்கிறாளா என்ன உங்க பொண்ணு? அவன் மடியில காலை போட்டு உட்காந்துக்கிறான், அவ காலுக்கு அவன் தான் நெயில் பாலிஷ் அடிச்சு விடுறான், இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லாத குரங்கு சஷ்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்க பொண்ணு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. விஜயா சொல்றதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அம்மா. இனி என்னெல்லாம் நடக்க போதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.